வள்ளலாருடைய அந்த இடத்துல பெருவெளி அங்கே வந்து அரசு தரப்பில் ஒரு பெரிய சர்வதேச மையம் வந்து கட்ட போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக உங்களுடைய பதிவுகளில் பேசுகிறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக இருக்கிறது. அரசு வந்து அந்த இடத்துல கட்டக்கூடாது. நெய்வேலி சாலையிலிருந்து முகப்பில் வந்து கட்டுமானங்கள், மார்பிள் தரையெல்லாம் போட்டு நடுவு பூங்காவெல்லாம் வச்சு நடுவில் 4 கட்டிடங்கள், அதன் பிறகு சத்தியஞான சபை வரைக்குமே கட்டுமானம் தான். இதை பார்த்ததுக்கு பிறகுதான் எல்லோருக்குமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வருஷத்துக்கு ஒரு தானே கூட்ட ஆள் வர்றாங்க, நாங்கள் விவசாயம் பண்ணிட்டுமா அப்படின்னு பெருமானார்கிட்ட கேட்குறாங்க. பெருமானார் இல்லை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதன் பிறகு வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கர்கள் வந்து நாங்கள் வந்து தங்குறதுக்கு கட்டங்கள் கட்டிட்டுமா அப்படிங்கும் போது ஒரு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கனும் காணோம், எள் விழுந்தால் எள்ளை குறிந்து எடுப்பதற்கு இடம் இருக்காதவாறு இங்கே கூட்டம் வரும், எனவே இங்கே கட்டுமானங்கள் எதுவும். இந்த ஒட்டுமொத்த ஞான சபை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது உருவங்கள் வழிபாடு கொண்ட ஒரு கோவில் அல்ல. முழுக்க முழுக்க மனிதனுடைய தலையை வந்து ஒரு வள்ளல் பெருமானாரை வந்து இந்த சோதி தரிசனம் பண்ண வரக்கூடியவங்க பலன் இல்லாம ஆண்டுக்காண்டு விடாம குழந்தை குட்டிகளை கூட்டிட்டு யாராவது ஒரு இடத்துக்கு வருவாங்களா? அப்போ அந்த இடத்துல வரும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைத்திருக்கிறது. அந்த இடத்துக்கு போய் ஒரு நாள் அமர்ந்து வந்துட்டாலே, அது குறிப்பாக இந்த நாள் போன்ற நாட்கள் அமர்ந்து வந்துட்டா அதனுடைய இப்பவே நீங்க வந்து வெளி நிக்கிறோம். கட்டுமானங்கள் இந்த இடம் முழுசா நீங்க கட்டிட்டோம்னா நீங்கள் இந்த மக்கள் கூட்டத்தை எங்க நிறுத்த? தைப்பூசத்திலே அந்தந்த கட்டுமானம் உள்ளுக்குள்ளேயே கட்டுமானம் வந்துட்டா 5 பேரை தான் உள்ள போக முடியும். அப்போ நீங்க இயல்பாகவே பார்வையாளர்கள் குறைய ஆரம்பிச்சிடுவாங்க. வள்ளலாருக்கு இன்று வேறு எந்த ஒரு மார்க்கத்திற்கும் வராத இத்தனை லட்சம் கூட்டத்தை குறைக்கக்கூடிய செயலாக நம்ம பார்க்கணும். இதுவா நீங்க நம்ம ஊர்ல வந்து ஒரு கோயில் கட்டுமானம்னா ஒரு பில்டிங் வச்சு இதுதான் கட்டுமானம், இந்த இடத்துல இப்படி கட்டுமானம் வரப்போகுதுன்னு வச்சிருவாங்க. நன்கொடை கொடுக்குறவங்க கொடுங்கலாம் கூட எழுதிடுவாங்க. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச மையம் 100 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு ஒரு வரைபடம் கூட சத்தியஞான சபையிலோ அல்லது அங்க தர்மசாலைகளிலோ அல்லது வடலூர் 4 ரோட்டில் கூட வைக்கல. 52 வாரங்கள் கூட்டம் நடந்துச்சு இல்லைங்களா? 52 வாரங்கள் கூட்டம் நடந்த போது மேடையில் பெரும்பாலானவங்க பேசினது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரியவாதிகள் என்று சொல்லிட்டு மேடைகள்ல அப்படியே வெட்ட வெளிச்சமாக என்ன சொல்றாரு, வள்ளலாரை வந்து உள்ளுக்குள்ள வந்து மது குடிப்பது, அதே போல பாலியல் நிகழ்வுகள்லாம் மற்ற நாட்டில் நடக்குது. அப்போ நீங்க சுற்றிலும் முதல்ல வேலியமை சர்வதேச மையத்துக்கு அப்புறம் போலாம். உலகம் வந்து எந்த உயிரையும் துன்புறுத்தாத ஒரு உலகம் உருவாகும், சுத்த சன்மார்க்க உலகம், அதுதான் இறுதி உலகம், அப்படித்தான் உருவாக முடியும் சொல்லியிருக்காரு. இவ்வளவு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து உள்ளுக்குள்ள கட்டிட்டீங்க அப்படின்னா ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். மூத்த ஊடகவியலாளர் வள்ளலார் அவர்களுடைய அடியாராக தொடர்ந்து களப்பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய விஸ்வா என்கிற விஸ்வநாத் வளர்மை அறிவாளர் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ தொடர்ச்சியாக அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். வள்ளலாருடைய அந்த இடத்துல பெருவெளி அங்கே வந்து அரசு தரப்பில் பெரிய சர்வதேச மையம் வந்து கட்ட போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய முகநூல்லையும் சரி, தொடர்ச்சியாக உங்களுடைய பதிவுகளில் பேசுகிறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக இருக்கிறது. அரசு வந்து அந்த இடத்துல கட்டக்கூடாது. ஒரு பெரிய எதிர்ப்பு இயக்கமாக கிட்டத்தட்ட தொடங்கி ஒரு ஆர்கனைசராக பண்ண தொடங்கியிருக்காங்க எல்லாருமே. அதில் நீங்களும் முனைப்பாக இருக்கீங்க. என்ன காரணம்? வள்ளலார் 200 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி வள்ளலார் 200 என்கிற பெயரில் திமுக அரசு, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான திமுக அரசு ஒரு தொடர் நிகழ்வுகளை நடத்தியது. 52 வாரங்கள். 52 வாரங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் 52 இடங்கள்ல இவர்கள் மாநாடுகளை போல கூட்டங்கள் நடத்த நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய ஒரு செய்தி. அதுல என்ன ஆச்சு, அதுல வந்து அதற்கு முன்னதாக வந்து வள்ளலாரனுடைய பெருமையை போற்றும் வகையில் வடலூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரிய, மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருந்தது. பரவாயில்ல, அரசாங்கம் வந்து இதற்கு இவ்வளவு கவனம் செலுத்துறாங்க பெருமானாருக்கு அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டோம். ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்போ வரப்போகுது, என்ன வடிவமைப்பு, எப்படிப்பட்டது அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் எதுவும் வெளியில வரல. நம்ம ஊர்ல பார்த்துருக்கிற ஒவ்வொரு கோவில்லையும் அந்த கோவில் கட்டுமானங்கள் கட்டமைக்கப்படும் பொழுது, புதுமைப்படுத்தப்படும் பொழுது அங்கே ஒரு மாடல் வைப்பாங்க. மினியேச்சர்னு சொல்லக்கூடியது சிறிய அளவிலான வடிவமைப்பை வைப்பாங்க. வரவங்க போறவங்களாம் பார்க்கலாம். ஸோ இதுதான் கோயிலுடைய வடிவமைப்பு, இப்போ கட்ட போறாங்க, பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க. ஆனால் இது தொடர்பாக எந்த விதமான வரைபடமும் வரல. அந்த 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த கட்டுமானம், சர்வதேச
மையம் என்கிற பெயரில் வரக்கூடிய அந்த அமைப்பு எங்க வரப்போகுது, அதுல என்னென்ன இருக்க போகுது. பொதுவா இன்டர்நேஷனல் சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்வதேச அளவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து அங்கே ஆய்வுகள் மேற்கொள்ளலாம். வள்ளலார் தொடர்பான சுத்த சன்மார்க்கம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வது, அப்புறம் அதே போல சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த உரையாற்றுவது, வாத விவாதங்கள் புரிந்து வள்ளலார் என்ன சொன்னார், அவரு மரணமில்லா பெருவாழ்வு நிலைன்னு ஒன்று சொல்றாரு. அவரு உலகத்தில் இதுவரை யாரும் சொல்லாத ஒன்று, ஜீவசமாதி ஐக்கியம் வரைக்கும் வந்து போயிருக்கோம் நம்ம. ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு நிலையை பத்தி சொல்றாரு. இது என்ன, இது அறிவியல் ரீதியாக எப்படி எல்லாம் பண்ணலாம், இதுக்கெல்லாம் வேணுங்க ஒரு இன்டர்நேஷனல் சென்டர் வேணும். சரிங்களா? அதை பற்றி அப்போ இன்டர்நேஷனல் சென்டர் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன வேணும், முதல்ல வந்து ஒரு நல்ல அரங்கு வேணும், நூலகம் வேண்டும், அதே போல நல்ல பேராசிரியர்கள் அங்கே இருக்க வேண்டும். அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு மையம் என்று சொல்லக்கூடிய அளவில் வரக்கூடியவர்கள் அந்த ஆய்வு நூல்களை எல்லாம் தமிழில் உள்ள நூல்களை வந்து ஆங்கிலத்தில் படித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வெளிநாட்டுக்காரர் வரணும். எல்லா நாட்டுக்காரர்களுக்கும் ஆங்கிலம் தெரியும் கிடையாது. ஐரோப்பிய நாடுகளில் பிரெஞ்சுக்காரங்க இட்டாலிக்காரங்களுக்கெல்லாம் ஆங்கிலமே தெரியாத ஆய்வறிஞர்களாக இருக்காங்க. அப்போ அவர்களெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது அவர்களுக்கு என்ன மொழியில் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு பெரிய ஒரு மிகப்பெரிய திட்டம் இன்டர்நேஷனல் சென்டர் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து வரப்போகுது அப்படின்னா இது எங்கே வரப்போகுது, எப்படி வரப்போகுது, என்ன வரப்போகுது அப்படிங்கிற எந்த விவரமும் இதுவரையிலும் வெளியிடப்படவில்லை. வந்து இதுதான் அப்படின்னு மக்களுக்கு சொல்லப்படவில்லை. குறிப்பாக சன்மார்க்கர்கள் என்று சொல்லக்கூடிய வள்ளலாரை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இங்க சொல்லவே இல்லை. அவங்க இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக வள்ளலார் 200 அந்த 52 வார நிறைவு விழால மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா உரையாற்றுறாங்க. அன்னைக்கு வந்து ஒரு கண்காட்சி அங்கே திறந்து வைக்கிறாங்க. அந்த கண்காட்சியில வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைப்பு வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு காணொலியா வந்து வெளியில வந்துச்சு. அதை பார்த்த பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாருக்கும். என்னன்னா, தற்பொழுது வடலூரில் இருக்கக்கூடிய ஞானசபை இருக்கக்கூடிய இடத்துல அந்த நெய்வேலி சாலையிலிருந்து முகப்பில் வந்து கட்டுமானங்கள், அப்படியே உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமானங்கள், மார்பிள் தரையெல்லாம் போட்டு நடுவுக்கு பூங்காவெல்லாம் வச்சு நடுவில் 4 கட்டிடங்கள், அதன் பிறகு சத்திய ஞான சபை வரைக்குமே கட்டுமானம் தான். இதை பார்த்ததுக்கு பிறகுதான் எல்லோருக்குமே அதிர்ச்சி வந்தது. என்ன காரணம் அப்படின்னா, வடலூர் பெருவெளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமனாருக்கு மொத்தம் 37 அந்த பார்வதிபுரம் என்கிற கிராமத்தை சேர்ந்த 37 பேர் வந்து 37 பட்டாக்களை வள்ளல் பெருமானாருக்கு தான கிரயமா கொடுத்துருக்காங்க. இது இருக்கட்டும், ஒரு கேள்வி யதார்த்தமா வருது. சர்வதேச மையம்ன்றது ஒரு தரம் உயர்ந்த ஒரு நிலை. நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு நாடுகள் இருந்து எதிர்காலத்தில் வரும்போது இதெல்லாம் வந்து தங்கி படிக்கிறதுக்கு, ஆய்வு செய்வதற்கு, பார்க்கறதுக்கு, அதுக்கப்போ அவங்களுக்கு தங்கிறதுக்கு போதிய இடங்கள் வந்து வேணும். கண்டிப்பாக ஆய்வு செய்வதற்கான நூல் அரங்கம் அந்த இடத்துல எல்லாமே இருக்கும். அது சம்பந்தமான தேடக்கூடிய பொருட்கள், அவர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா விடையும் அங்கே இருக்கணும். அதுக்கான கட்டமைப்பு அங்கே இருக்கிறதுல வந்து ஒரு அரசு முனைப்பு காட்டுது. இப்போ இதுல வந்து ஏன் எதிர்க்கிறீங்க இந்த கேள்வி இருக்குதுல்ல? அதுதான் சொல்றேன். இப்போ நான் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இப்போ அரசு கூறியிருக்கக்கூடிய இந்த சர்வதேச மையம் என்பது அது ஒரு பரப்புரை செய்யக்கூடிய மையம், அது வழிபாட்டு மையம் அல்ல. இது இன்டர்நேஷனல் சென்டர் அப்படின்னால அது வழிபாட்டு மையம் அல்ல. ஏன்னா அங்கேயே வந்து அங்கே ஒரு குவார்ட்டர்ஸ் கட்டணும், நீங்க வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தங்கும் விடுதி கட்டணும் நம்ம. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழிவறையிலிருந்து வரும். அவர்களுக்கு எல்லா விதமான அந்த வெளிநாட்டுக்காரர்கள் வந்து செல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இதற்கான அறையா அதெல்லாமே வந்துடுது. இது இந்த இடத்தை இந்த குறிப்பிட்டது வந்து இந்த 106 ஏக்கர்ல தற்பொழுது இந்த நெய்வேலி சாலைக்கு தென்புறம் உள்ள ஞானசபை உள்ள இடத்துல இருக்கக்கூடியது 60 ஏக்கர், 67 ஏக்கர். அதுல தர்மசாலை என்கிற உணவு வழங்கக்கூடிய இடமும் அதுக்கு சத்திய ஞானசபை 2 கட்டுமானங்கள் மட்டும்தான் அங்க இருக்கு. அது வள்ளல் பெருமானார் கட்டியிருக்காரு. அதன் பிறகு வள்ளல் பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வருஷத்துக்கு ஒரு தானே கூட்ட ஆள் வர்றாங்க, நாங்க விவசாயம் பண்ணிட்டுமா அப்படின்னு பெருமானார்கிட்ட கேட்கிறாங்க. பெருமானார் இல்ல பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. அதன் பிறகு வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கர்கள் வந்து நீங்க வந்து தங்குறதுக்கு கட்டடங்கள் கட்டட்டுமா அப்படிங்கும் போது அவர் வேண்டா அப்படிங்கிறாரு அவரு. இதே போல இன்னொரு முறை அனுமதி கேட்ட போது சொல்றேன், எங்கனும் காணோம் எள் விழுந்தால் எள்ளை குறிந்து எடுப்பதற்கு இடமிருக்காதவாறு இங்கே கூட்டம் வரும், எனவே இங்க கட்டுமானங்கள் எதுவும் கட்டக்கூடாது அப்படின்னு உறுதியா சொல்லிடுறாரு. அதன் காரணமாக 130 ஆண்டு காலமாக அது காலி இடமாக வைக்கப்பட்டு வருது. 1870களில் வள்ளல் பெருமானார் சொன்ன இந்த கூற்று அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது ஆண்டுக்கு 15 to 18 லட்சம் பேர் வர்றாங்க. அந்த தைப்பூச நன்னாள் அன்னைக்கு வள்ளல் பெருமானார் அந்த சித்தி நிலையை அடைந்த அந்த நாள்ல. இது இல்லாம தைப்பூசம் இல்லாம மாத பூசத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது லட்சக்கணக்கான அளவு கூட்டம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. இதை மையமாக கொண்டுதான் வள்ளல் பெருமானாருங்க இந்த இடத்தில் எந்த கட்டுமானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது இது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலான மக்களுக்கான வசதி.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வள்ளலாருடைய சத்தியஞான சபை என்பது இது முழுக்க முழுக்க சிதம்பரம் நடராச பெருமானாரை மையமாக கொண்ட ஒரு அமைப்பு இது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல்ல பாடுறாரு, வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் நல்ல வரம் பெறலாம்னு பாடுறாரு. அப்படி இந்த பாட்டுல பாடிட்டே வரும்போது, நீங்க சிதம்பரம் நடராச பெருமானே, நீங்க சிதம்பரத்துல ஒரு வாசல் கொண்ட ஒரு சின்ன அம்பலம் தான் இருக்கு, அது இண்டு இடுக்கா இருக்கு, அங்க நீங்க ஏன் ஆடி சிரமப்படுறீங்க? இங்க வந்து பாருங்க 8 வாசல்களோடு கொண்ட 8 அம்பலத்தை இங்கே நாங்க கட்டியிருக்கோம், பெரிய பெருவெளியை வச்சிருக்கோம், இங்க நீங்கள் வந்து சிவகாமவல்லி தாயோடு நீங்கள் வந்து இங்கே கழித்து இன்புற்று எங்கும் அங்கும் நடந்து ஆனந்த நடம் புரியலாம் அப்படின்றாரு அவரு. அப்போ பெருவெளி அப்படிங்கிற அந்த சொல்லை பயன்படுத்துறாரு. அதுதான் இப்ப நம்ம பெருவெளின்னு சொல்றது. இது அப்படி சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆன்மீக ரீதியா ஒரு இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு கற்பனையா நம்ம எடுத்துக்க கூடாது. இதுல இந்த ஒட்டுமொத்த ஞான சபை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அது உருவங்கள் வழிபாடு கொண்ட ஒரு கோவில் அல்ல. முழுக்க முழுக்க மனிதனுடைய தலையை வந்து ஒரு வடிவமைப்பாக கொண்டுதான் தெற்கு பார்த்த மாதிரி வச்சிருக்காரு அவர். தெற்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடுவுல வந்து ஜோதி வழிபாடு இருக்கும். தைப்பூசத்தன்று ஏன் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நீ தெற்கு பார்த்த ஞான சபையில வடக்கு நோக்கி நின்று கும்பிடும் போது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் கிழக்கே வந்து தெரியும், அதே நேரத்தில் சந்திரனும் தெரியும். தைப்பூசத்தன்று ஆண்டுதோறும் அந்த ஒரு நாள்ல மட்டும்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் நிற்கும். அது முழு பௌர்ணமி, முழு நிலவு நாள். ஸோ இவ்வளவு சிறப்புகளை கொண்ட நீங்க அந்த இடத்துல வந்து சத்தியஞான சபையில நீ வடக்கு நோக்கி நின்று வணங்கும் பொழுது வலதுபுறம் சூரியன் அப்படிங்கிறது கண்ணுக்கும் ஒப்பிடுவாங்க. வலது நாசிலிருந்து வரக்கூடிய சுவாசத்திற்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நாடினே பெயர். அப்ப சூரியனும் இருக்கு, சூரியன் கண்ணும் இருக்கு, சூரிய நாடியும் இருக்கு. இடதுபுறம் சந்திரன், சந்திரன் நாடி, சந்திரன் கண் இருக்கு. நெற்றி பொட்டுக்கு நேரே வந்து பார்த்தீங்கன்னா நீ அக்னியை பார்க்கிறாய். இந்த ஒட்டுமொத்தமான இறைவனுடைய தத்துவம், இந்த உலகம் படைக்கப்பட்டதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான பொருட்கள்: உடல், மனம், உயிர், ஆன்மா. இந்த உடல், மனம், உயிர், ஆன்மாவுக்கு உடல்ங்கிறது வந்து பூமி, உயிர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், மனம் என்பது சந்திரன், அக்னி என்பதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மா. ஸோ இதுதான் அடிப்படை. ஆக இந்த அக்னி என்பது நெற்றி பொட்டுக்குள்ள இருக்கு. நெற்றி போட்டுக்குள்ள இறைவன் தான், அதுதான் இறைவன். வெளியில் இருக்கக்கூடியதுல குழு குறியீடுன்றார். அத்தனை கோவில்கள் வடிவங்கள் நீங்க ஆயிரக்கணக்கான வழிபாடு செய்யக்கூடியதெல்லாம் குழு குறியீடு, சிம்பல்ன்றாரு. அது ஒரு தத்துவத்தை விளக்குவதற்கான குழு குறியீடு. உண்மையான இறைவன் இதுதான் இறைவன். அப்ப இந்த நாளில் நீங்க தரிசிக்கும் போது, முழு நிலவன்று தரிசிக்கும் போது இத்தகைய நீங்கள் அறிவு நிலையில் மேம்படுவீங்க. அப்படியே முழுவதுமாக உயிர்னா என்னங்கிற உங்களுக்கு எண்ணம் வந்துடும், ஆன்மநேய ஒருமைப்பாடு வந்துடும். அப்ப எந்த உயிரையும் துன்புறுத்த மாட்டீங்க. இப்படி வந்துட்டீங்கனாலே மரணமில்லா பெருவாழ்வு நிலைக்கு நீங்கள் வாழ்க்கையை தொடங்கி விட்டீர்கள் என்று பொருள். அப்படிங்கிற இந்த தத்துவத்தை சொல்வதற்காகவும், அந்த பெருவெளி அப்படின்னா ஆங்கிலத்துல கேலக்சின்னு சொல்லுவோம். எப்படி விண்வெளியில வானத்துல வந்து சூரியனும் சந்திரனும் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறதோ அது போன்று அந்த இடத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெருவெளியாக வைத்திருக்கிறார். அந்த கம்ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ். ஸோ கேலக்சி அது. இதுதான் அதனுடைய உருவாக்கம். இதைத்தான் ஒரு பெருவெளி என்று சொல்றார். நடராச தத்துவம் என்பதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள எந்த உருவமே கிடையாது. இப்போ வந்து ஏதோ வந்து ஜீபூம்பா மாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வள்ளல் பெருமாள் தெளிவா சொல்றது வெட்ட வெளி. அது உள்ளுக்குள்ள சிதம்பரம் நடராசர் கோயில் வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளியத்தான் ஒரு பெருவெளியாக இங்க வச்சிருக்காரு அவரு. அந்த 60 ஏக்கர் நிலவுமே ஒரு பெருவெளியா வச்சிருக்காரு அவரு. அப்போ இத்தனை பக்தர்கள் வந்து இத்தனை அங்க பக்தர்கள் சொல்ல மாட்டோம், பின்பற்றாளர்கள் சன்மார்க்கர்கள் சொல்லலாம். வள்ளல் பெருமானாரை வந்து இந்த சோதி தரிசனம் பண்ண வரக்கூடியவங்க பலன் இல்லாம ஆண்டுக்கு ஆண்டு விடாம குழந்தை குட்டிகளை கூட்டிட்டு யாராவது ஒரு இடத்துக்கு வருவாங்களா? அப்போ அந்த இடத்துல வரும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைத்திருக்கிறது. எத்தனையோ துன்பங்களோடு வந்தவங்களுக்கு எல்லாம் அங்க பலன் கிடைச்சிருக்கு. எத்தனையோ மனக்குழப்பங்களோடு வந்தவங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கு. எனக்கே ஏற்பட்ட வாழ்க்கை நீங்களுக்கே தெரியும். ஒரு காலகட்டத்துல வந்து நான் எப்படி இருந்த, நானே எப்படி ஆனேன் அப்படின்னா, இந்த மாற்றங்கள் எப்படி வந்ததுன்னா, அங்க வந்து பெருமானார்களுடைய வழியை பின்பற்றுவதாலும் அந்த இடத்துக்கு போய் ஒரு நாள் அமர்ந்து வந்துட்டாலே, அது குறிப்பாக இந்த நாள் போன்ற நாட்கள் அமர்ந்து வந்துட்டா அதனுடைய விளைவே வேறையா இருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு சயின்டிஃபிக்கலான அறிவியல் பூர்வமான நமக்கு வந்து மனதிலும் உயிரிலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமா அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது அதுதான் அடிப்படை. அந்த இடத்துல ஒரு எனர்ஜி சென்டரா வச்சிருக்காரு அவர். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே அவர்களுடைய நம்பிக்கை. அடுத்தது மதம் சார்ந்த ஒரு பெருநம்பிக்கை. இப்போ இதில் யாரும் தலையிடுறதுக்கு இல்லை. அவங்களுடைய மார்க்கம், அவங்களுடைய பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறைகள் எல்லாம் சரி, எல்லாமே சரிதானே. அங்கே கட்டுறதால என்ன பிரச்சனை வந்தது உங்களுக்கு? காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆமாம். இப்போ வந்து போகிறதுக்கு தங்கிறதுக்கு இத்தனை லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, எங்கே தங்குவாங்க, அவங்களுக்கான மற்ற வசதிகள் என்ன?
இப்படி இருக்கும்போது சர்வதேச அளவில் இதை முன்னிலைப்படுத்தி எடுத்துகிட்டு போகும்போது அந்த சர்வதேச தரத்தில் வரக்கூடிய அந்த இடம் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் இன்னும் பார்வையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க. அப்போ சுற்றுலா மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் இது முதன்மையாக எடுத்து செல்லப்படும். இன்னைக்கு உலகத்திலேருந்து வரக்கூடிய நிறைய வெளிநாட்டவர்கள் ஆன்மீகம் அப்படின்னு வரப்ப இந்த திருவண்ணாமலை அந்த ராமநாசரத்தில் வந்து அங்கே தான் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃபாரினுக்குள்ளே நீங்கள் இருக்கிற வெளிநாடுக்குள்ளாக நீங்கள் இருக்கிற மாதிரி தான் தோணும். சுற்றி அந்த முகங்கள் தான் உங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி எதிர்காலத்தில் வர்றது அங்கே தங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றதுல என்ன மறுப்பு? மிக நியாயமான கேள்விங்க. இப்போ நீங்க சொன்னதுலேருந்து நான் சொல்றேன், இப்பவே லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க. இன்னும் வெளிநாடுகளுக்கு இந்த புகழ் அதிகமாகும் போது இன்னும் அங்கிருந்து ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. இப்போ இந்த தைப்பூசத்தன்று நடைபெற்ற ஒரு நிகழ்வை சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லட்சக்கணக்கான பேர் மக்கள் வரக்கூடியவங்கள வாகனத்தை கொண்டு வந்து அந்த சத்தியஞான சபை முன்னாடி நிறுத்தி வாகனத்தை வேற இடத்துக்கு போயிடுவாங்க, மக்கள் இறங்கி போயிடுவாங்க. இந்த தைப்பூசத்தன்று காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா, போக்குவரத்தை பூரா மாத்தி விட்டு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே 4 மூலைகளிலும் நிறுத்திட்டாங்க. அப்ப இறங்கி நடந்து வர்றதுக்கு அவங்க பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா இங்க வரக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வயதில் மூத்தவர்கள் வருவாங்க, இதயம் பலவீனம் உள்ளவங்க வருவாங்க, அதே போல சுகர் பேஷண்ட்னு ஏகப்பட்ட பேர், அது குழந்தைகளை தூக்கி கொண்டு வரக்கூடியவங்க எல்லாம் படாதபாடு விட்டுட்டாங்க. அப்போ நீங்க என்ன ஆகுது அப்படின்னா, இப்படி இறங்கி நடந்து அங்க வந்து வர்றதுக்கே சிரமமா இருக்கிற பட்சத்துல நாளைக்கு கூட்டமும் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து வாகனங்களும் பக்கத்துல போய் இறங்க முடியாது, உள்ளேயும் போய் நீங்க பண்ண முடியாத போது இப்பவே நீங்க வந்து வெளியே நிக்கிறோம். கட்டுமானங்கள் இந்த இடம் முழுசா நீங்க கட்டிட்டோம்னா நீங்கள் இந்த மக்கள் கூட்டத்தை எங்க நிறுத்துறது அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா நீங்க வந்து இப்ப வந்து அந்த 70-60 ஏக்கருக்குள்ளேயுமே மக்கள் போய் நீங்க 10 லட்சம் பேர் நிக்கலாம். 10 லட்சம் பேருக்கு 3 நாட்கள் நம்ம கணக்கு சொல்றது. நீங்க 5 லட்சம் பேர் வந்து நெருக்கி அடிச்சு நிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 லட்சம் நீங்க உள்ள கட்டடம் கட்டிட்டீங்கன்னா இந்த 5 லட்சம் பேரை எங்க நிறுத்துவீங்க? கடலூர்ல இருந்து நீங்க வந்து வரிசையில் நிக்க வைக்கணும். கேட்ட கேள்வி எதிராக போடுறீங்க. இப்ப நீங்க கடலூர்ல இருந்து வரிசையா கியூல வந்து அவங்க வரிசையில நிக்க வச்சு நீங்க சோதி தரிசனத்தை பார்த்துட்டு போனோம். இப்ப திருப்பதி மாதிரி இல்லைங்க அந்த கோவில். இது கோவில் அல்ல, சரிங்களா? இது திருப்பதியில வந்து காலையில 4:30 மணிக்கு வெங்கடாஜலபதிக்கு அலங்காரம் பண்ணி விட்டு இடையில வந்து அப்பப்போ இதை பூசை பண்ணுவாங்க, திறந்து விட்டுருவாங்க. இரவு வரைக்கும் வந்து திறந்தே இருக்கும், போறவங்கள சாமி கும்பிட்டு போகலாம். இது அப்படி இல்லை. சோதி தரிசனம் என்பது வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் 6 வேளை பண்ணக்கூடியதா இருக்கு. 6 வேளை பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமானார் இப்ப சொல்லியிருக்கிறது, அது அடுத்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் நீங்க வந்து அதுல நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல விளக்கு எப்படி வைக்கணும், உள்ளுக்குள்ள எப்படி போய் விளக்கு வைக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுலாம் சொல்லியிருக்காரு அவரு. சோ இது வந்து இப்போதைக்கு தான். நாளைக்கு அந்த 8 வாசல்களையும் திறந்து நம்ம 8 திசைகளிலும் இருந்து தரிசனம் பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்து வைக்க வேண்டும் என்பதால் 8 வாசல்ல கட்டியிருக்காரு. எண்கோணத்துல கட்டப்பட்ட கட்டிடம், 8 கதவுகள், 16 சன்னல்கள் இருக்குதுல. எல்லாத்தையும் திறந்து விட்டு 8 திசையில் எங்கிருந்து வந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த சோதி தரிசனம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்டது. இப்போ கட்டுமானத்தை கூட நெருக்கி கட்டிடுறாங்க. கட்டுமான சத்தியஞான வரைக்கும் நெருக்கி கட்டிடுறாங்க. இப்ப இருக்கக்கூடியது 5 பேர் 10 பேர் தான் உள்ள போக முடியும். அந்த வடிவமைப்புல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டா 5 பேரை தான் போக முடியும். தைப்பூசத்திலே அந்த கட்டுமானம் உள்ளுக்குள்ளேயே கட்டுமானம் வந்துட்டா 5 பேரை தான் உள்ள போக முடியும். 5 பேரா உள்ள போயிட்டு நீங்க அரை மணி நேரம் தரிசனத்தை வந்து எத்தனை பேரை பார்க்க முடியும்? அப்போ நீங்க இயல்பாகவே பார்வையாளர்கள் குறைய ஆரம்பிச்சிருவாங்க. என்னப்பா அங்கே ஒரே கெடுபடியாக இருக்கு, அங்கே எதுக்கு போயிட்டு இருக்கணும், அங்கே போய் சாமியை பார்க்கணும், ஒன்றும் குறைவாகிடுவாங்க. இப்படி குறையன்னா வள்ளலாருக்கு இன்று வேறு எந்த ஒரு மார்க்கத்திற்கும் வராத இத்தனை லட்சம் கூட்டத்தை குறைக்கக்கூடிய செயலாக நம்ம பார்க்குறோம். நம்ம இது திட்டமிட்டு குறைக்கக்கூடிய செயலாக வந்து 15 லட்சம் பேர் எங்கே கொண்டு போய் உட்கார வைப்பீங்க? நீங்க கட்டுமானத்தை கட்டிட்டா எப்படி நீங்க உள்ள அனுமதிப்பீங்க? அதுக்கு என்ன திட்டம் சொல்லுங்கன்றோம். நம்ம இல்லைங்க, நாங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கான ஐயங்களா நம்ம கேட்குறோம். அப்போ இது இந்து சமய அறநிலையத்துறை என்ன செஞ்சிருக்கணும்? இதை அப்பா இதுதான் வரைபடம், இந்த வரைபடம் இப்படிதான் நம்ம கட்ட போறோம், இத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னா இத்தனை பேர் உட்காரலாம், இதெல்லாம் காலி இடமா விட்டுருக்கோம், இத்தனை பேர் வந்தா இது வரைக்கும் வந்த வழிபாட்டு மக்களுக்கான எந்த இடையூறும் இனிமேல் இருக்காது இந்த கட்டுமானத்தால. அதாவது இந்த அறநிலையத்துறை பொதுவா இது சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு சன்மார்க்கர்களை எல்லாமே அந்த குழுக்களை வந்து முறைப்படி அழைச்சு ஒரு பெரிய அளவுல அது சந்தேகத்தை தீர்த்து இருக்கணும். முதல்ல வந்து அங்க என்ன திட்டம் அப்படிங்கறதே சொல்லியிருக்கணும். சர்வதேச மையம் எதையுமே சொல்லாம இப்படி கொண்டு புகுத்த காரணம் அதனாலதான் இப்ப நம்ம வந்து மிக வந்து இது நுட்பமா பார்க்க வேண்டியது இருக்குங்க. இப்போ அந்த பொதுவா நீங்க நம்ம ஊர்ல வந்து ஒரு கோயில் கட்டுமானம்னா கும்பாபிஷேகம்னு தட்டி வச்சு 4 ரோட்ல வச்சிருவாங்க இல்லைங்களா? ஒரு பில்டிங் வச்சு இதுதான் கட்டுமானம், இந்த இடத்துல இப்படி கட்டுமானம் வரப்போகுதுன்னு வச்சிருவாங்க. நன்கொடை கொடுக்குறவங்க கொடுங்கலாம் கூட எழுதிடுவாங்க. இப்படி சர்வதேச மையம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச மையம் 100 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு ஒரு வரைபடம் கூட சத்தியஞான சபையிலோ அல்லது அங்க தர்மசாலைகளையோ அல்லது வடலூர் 4 ரோட்ல கூட வைக்கல இது வரைக்கும். ஏன் வைக்கல? இல்ல என்ன காரணம்? ஏன் அப்படி செய்யறாங்க? மறைமுகமா அதைத்தான் கேட்கிறேன். ஒண்ணு இருக்குது வெளிப்படைத்தன்மை இல்ல, அடுத்தது ஒரு எதிர்ப்பு இருக்குது.
எதிர்ப்பு இருக்கும்போது சம்மந்தப்பட்டவர்களை அழைத்து இதுல பேசுவோம். இப்ப எதுவுமே நடக்கல, என்ன காரணம்? இதுல என்ன ஒரு இதுல உள்ள யாரு இருக்காங்க பின்னாடி? உள்ளுக்குள்ள உள்ளடி அரசியல் ஒன்று நடந்தது தாங்க. இதுல வந்து எல்லாத்துக்குமே ஒரு நெருடல் ஆச்சு. இந்த சன்மார்க்கம் சங்கம் அப்படிங்கிறது வள்ளல் பெருமானார் 1865ஆம் ஆண்டு சங்கம். இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா புத்தர் எப்படி சங்கம் ஆரம்பித்தாரோ, புத்தருக்கு பிறகு நீங்க வந்து சங்கம் அமைத்தவர் வந்து வள்ளல் பெருமானார் தான். மதம் கிடையாது, இது வந்து மார்க்கம். இதை ஒரு சங்கமா பண்றாரு. அதுக்கு வந்து தர்மசாலை என்பது உணவு கொடுப்பதற்காகவும், ஞானசபை என்பது அறிவு விருத்திக்காகவும் பண்றாரு. தர்மசாலையில நீங்க வந்து சாதி மத பேதம் இல்லாம தர்மசாலைக்குள்ளும் போகலாம், ஞானசபைக்குள்ளும் போகலாம். ஆனா தர்மசாலை சாப்பாடு சாப்பிடுறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனா ஞானசபைக்குள்ள வரும்போது மட்டும் ஒரு கட்டுப்பாடு வைக்கிறார். ஞானசபைக்குள்ள வரும்போது புலால் கொலை மருத்துவர்கள் வாங்கன்றார். சாதி மதம் எல்லாம் வித்தியாசம் கிடையாது. ஆனா தர்மசாலை சாப்பிடுறதுக்கு நீங்க புலால் சாப்பிட்டதா இருந்தாலும் போய் சாப்பிடலாம். அது உணவு அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல கட்டுப்பாடு கிடையாது. ஞானசபைக்குள்ள மட்டும்தான் அந்த கட்டுப்பாடு வைக்கிறாரு. எந்த இனத்தவராக எந்த மதத்தவராக இருந்தாலும் உள்ள நீங்க வரும்போது புலால் கொலை மறுத்துட்டு வாங்கன்னா, இப்படி போன பெரியார் தான் அதை பார்த்துட்டு ரிவர்ஸ் வந்துடுறாரு. புலால் கொலை மருத்துவர்கள் அப்படின்னு சொன்னதால ஈவேரா பெரியார் போயிட்டு அதை பார்த்துட்டு மதிப்பு கொடுத்து வெளியே வந்துடுறாரு. ஸோ இதுதான் கட்டுப்பாடு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு உள்ள இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நீங்க வந்து பிரபலப்படுத்த போறீங்க, செய்ய போறீங்க, 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்ய போறீங்கன்னா இதை ஏன் நீங்க வந்து மறைக்கணும்? இது ஏன் அல்லது வெளிப்படையா ஏன் சொல்லாம இருக்கீங்க? ஒன்று. இப்ப என்ன பண்றாங்கன்னாங்க, இந்த சங்கம் சொன்ன இல்லைங்களா, இந்த சங்கம் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு தலைமை சங்கமா வள்ளல் பெருமானார் தொடங்குனது. அதற்கு பிறகு அந்த சங்கம் இல்லை. இடைப்பட்ட காலத்துல நீங்க அந்த சங்கம் எல்லாம் செயல்படாதனால அப்ப பின்னாடி என்ன ஒரு தலைமை சங்கம் அப்படின்னு படப்பை பாலகிருஷ்ணன் ஒருத்தர், படப்பைக்காரர் ஒருத்தர் வந்து அப்ப தொடங்குறாரு. சரி, இப்படி சங்கம் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு வடலூர்ல ஒரு தலைமை சங்கம் அப்படிங்கிற பெயர்ல தொடங்குறாருங்க. இது போல ஒவ்வொரு ஊர்ல இப்ப நீங்க சென்னையில வந்து கோடம்பாக்கத்துல ஒரு சங்கம் அமைக்கணும், நீங்க சங்கம் அமைச்சு நீங்க உணவு கொடுக்கலாம், அதை சங்கமா பதிவு பண்ணிக்கலாம். இப்படி 2000-3000 சங்கங்கள் உலகம் முழுவதுமே இருக்கு. சரி, இதுல தலைமை சங்கம்னு நாங்க பதிவு பண்றோம். வள்ளலார் பேர்ல தலைமை, ஏன்னா இது வந்து நீங்க மார்க்க மதம் சொல்ல முடியாதுல்ல, அதனால அது அசோசியேஷனை தான் செயல்பட முடியும். ஸோ தலைமை சங்கம்னு ஒருத்தர் பதிவு பண்றாரு, படப்பை. ஒரு அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் தலைவராக இருக்கார். திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாரு. சரி, விலகிக் கொள்றேன்னா அடுத்தது தேர்தல் வரணும், இல்லை தேர்வு முறை இருக்கணும் இல்லைங்களா. அவர் சொல்லி அடுத்த வினாடி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா நாகலிங்கம், அருள் நாகலிங்கம் என்பவர் தலைவராக்கப்படுவாரு அப்படின்னு உடனடியாக அறிவிச்சிடறாங்க. கௌரவ தலைவராக ஜெயராஜமூர்த்தி ஐயா வந்து நியமிக்கப்படுவார் அப்படின்னு போட்டாங்க. எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த ஜெயராஜமூர்த்தி ஐயா யாருன்னா திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மாவுடைய சகோதரர். ஸோ இவங்க அப்படி வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு இந்த தலைமைச் சங்கம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸான சங்கமா மாறிடுது. படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா வெளியில போயிடார், அவரே வந்து வெளியில போயிடாருன்னு வச்சுக்கலாம். ஸோ இது தலைமைச் சங்கம் இவங்க தான் வரும்போது, சரி, ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு முக்கிய பிரமுகர், அதுவும் திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மாவுடைய சகோதரி. இது எப்ப நடக்குது? இது இந்த திமுக ஆட்சியில வர காலத்துலங்க, இந்த ஒரு சமீப காலத்துல தான் வச்சுக்கலாம். ஆனா அவங்க வந்து முன்னாடியே வந்துட்டுன்னு சொல்றாங்க, எனக்கு தேதி தெரியல. ஆனால் இந்த நிகழ்வு இதுதான். ஸோ அப்போ வந்து வந்துடனே என்ன ஆகுதுன்னா, சரி, அப்போ எல்லாரும் நினைச்சாங்க, சரி, அரசாங்கத்தில் தொடர்பு இருக்கக்கூடியவங்க சன்மார்க்கத்தில் இருந்தாங்கன்னா சன்மார்க்கம் வளரத்தானே செய்யும் அப்படின்னாங்க. ஆனால் இந்த தலைமைச் சங்கம் ஏன் அப்படி வந்து நம்ம குறிப்பிட்டு பேசுறோம்னா, அரசாங்கம் இந்த வள்ளலார் 200 என்ற விழாவை தொடங்கும் போது அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் இல்ல. இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகம் மட்டும்தான். ஆனால் வள்ளலாருடைய சன்மார்க்கத்தினுடைய அந்த மார்க்கங்கள் எல்லாம் வரைந்தவர்கள் இந்த சன்மார்க்க சங்கத்தினர். அப்போ இவர்களோட ஒப்புதல் பெற்றுதான் நாங்க கட்டடம் எல்லாம் கட்டணும், ஒப்புதல் பெற்றுதான் மாற்றங்கள் பண்ணணும். அப்போ இந்த தலைமைச் சங்கம் சொன்னோம் இல்லைங்களா, கௌரவ தலைவராக ஜெயராஜமூர்த்தியும் தலைவராக அருள்நாகலிங்கம் ஐயா அவங்க எல்லாம் கொண்ட தலைமைச் சங்கம் என்ன பண்ணுதுன்னா, இது ஒப்புதல் அளித்து விடுகிறது. இப்போ தமிழ்நாடு அரசை நம்ம குறையே சொல்ல முடியாது. தலைமைச் சங்கம் உங்க சன்மார்க்கர்கள் தான்ப்பா எங்களுக்கு சரின்ட்டாங்க, உள்ள கட்டுன்ட்டாங்க, இதெல்லாம் மாற்றம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க அந்த ஸ்டாண்ட். எங்களை பொறுத்தவரைக்கும் பணம் கொடுக்குற 100 கோடி ரூபாய் அது அவங்க ஸ்டாண்டு. இப்போ சரி, அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை இதெல்லாம் நீங்க விளக்கமா சொல்லல, வெளிப்படையா சொல்லல. நீங்கள் தலைமைச் சங்கத்தில் இருக்கக்கூடிய சன்மார்க்கர்கள் இல்லையா, வள்ளல் பெருமானாருடைய வழியை பின்பற்றக்கூடியவங்க இல்லையா, நீங்க வெளிப்படுத்திருக்கணுமா வேண்டாமா? இவர்களாக ஒரு செயற்குழு கூட்டத்தை போட்டு இவர்களுக்கு ஆதரவாளர்களை வைத்து இதை ஒருதலை பட்சமா பண்ணிட்டாங்க அப்படிங்கறத. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மொத்தத்துக்குமான தலைமை இது கிடையாது, பேர்ல தான் தலைமை சங்கம்னு வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சங்கம். வடலூரில் சென்னையில இருக்கிற மாதிரி ஒரு சங்கம் அது. ஆமா, வடலூர்ல உள்ள சத்தியஞான சபைக்கும் அது சம்பந்தம் கிடையாது. அது வேற ஒரு அட்ரஸ்ல வந்து தனியார் வீட்டுல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சங்கம் அது.
இது தெய்வ நிலையத்திற்கும் ஞான சபைக்கும் தொடர்பே கிடையாது. அது தனி சங்கம். ஆனா அந்த சங்கத்தையே வைத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து அதுதான் முதன்மையாதான், அதுதான் அத்தாரிட்டின்னு இவங்களா அரசு தரப்பு நகருது. அவங்களுக்கு எல்லா சங்கங்களும் வரணும் அப்படிங்கிற மாதிரிதான் திட்டம் அது. முதல் படப்பை பாலகிருஷ்ணன் அப்படி நல்ல இடத்துல பண்ணார். தலைமைச் சங்கம் பண்ணுவோம், உலகத்திற்கு எல்லா சங்கங்களும் ஒரு பேரமைப்பு மாதிரி, வணிகர் பேரமைப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு பேரமைப்பு இருக்கு, எல்லா வணிகர் சங்கங்களும் சேர்ந்து ஒன்றா செயல்படலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுனது அது. ஆனா அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் நடக்குன்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில் என்னாச்சு, இந்த சர்வதேச மையம் நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி அவர்களே முடிவெடுத்துட்டாங்க. இதற்கிடையில ஒரே ஒரு தகவல் பதிய வைக்க வேண்டியது இருக்கு. 52 வாரங்கள் கூட்டம் நடந்துச்சு இல்லைங்களா? 52 வாரங்கள் கூட்டம் நடந்த போது சன்மார்க்கத்தை பரப்புவதற்காக, வள்ளலாருடைய சன்மார்க்கத்தை பரப்புவதற்கான அதற்கு கூப்பிட்டு தானே பேச வைக்கணும். மேடையில் பெரும்பாலானவங்க பேசினது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாங்கள் பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரியவாதிகள் என்று சொல்லிட்டு மேடைகள்ல அப்படியே வெட்ட வெளிச்சமாக என்ன சொல்றாரு, வள்ளலாரை கொலை செய்து விட்டார்கள், அவர் உடல் அழுகி விட்டது அப்படின்னு இருக்கு அப்படின்னு வாலாசா வல்லவன் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து பேசுறாங்க. இது வள்ளலார் 200 நிகழ்வுல 52 வாரங்களுமே இவங்களுடைய பரப்புரை தான் அங்க போச்சு. திராவிடர்கள் தான் அந்த மேடையில இருக்கிறாங்க. ஆமா, நீங்க நான் இருங்க வேண்டாம்னு சொல்லல, சன்மார்க்கத்தை பத்தி பேசுங்க. வள்ளல் பெருமானார் இன்னைக்கு ஆய்வு மையம் எதுக்கு அமைக்கிறத வந்து இந்திய தமிழ்நாடு அரசு ஒத்துக்குது? ஏன் ஆய்வு பண்ணணும் வள்ளலார? மரணமெல்லாம் பெருவாழ்வு நிலைன்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதை ஆய்வு பண்றதுக்கு தான் மையம் அமைக்கிறாங்க. அவர் செத்து போயிட்டாரு, அவர் கொண்டுட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை, பிழையான ஒரு தரவுகளை எடுத்து வள்ளல் பெருமானருக்கு எதிராக இருந்த ஆறுமுக நாவலர் தரப்பிலிருந்து சில தரவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு பொய்யான பரப்புரை பண்றாங்க. அப்போ அதுவே ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்றாங்க. அதன் பிறகு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள கட்டடத்தை கட்டிடுவோம், ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாற்றக்கூடிய, இதை ஒரு சுற்றுலா தலமாக, ஒரு அலுவலகம் போல மாற்றக்கூடியதை பெருவழிக்குள்ள பண்ணாதீங்கன்னு தான் சொல்றோம். நாங்க சர்வதேச மையம் வேண்டாம்னு சொல்லல ஐயா, பெருவழியை இன்னும் பாதுகாத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து உள்ளுக்குள்ள வந்து மது குடிப்பது, அதே போல பாலியல் நிகழ்வுகள்லாம் மற்ற நாட்டில் நடக்குது. அப்ப நீங்க சுற்றிலும் முதல்ல வேலி அமைங்க. சர்வதேச மையத்துக்கு அப்புறம் போலாம், முதல்ல வேலி அமைங்க. ஆதரவற்ற மக்கள் அங்க இருக்காங்க, அவர்களுக்கு நடக்கக்கூட முடியாதவங்களா இருக்காங்க, அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த சுற்றிலும் வந்து சிசிடிவி கேமரா வச்சு ஒட்டுமொத்தமாக ஞான சபையை ஒழுங்குபடுத்தி வள்ளல் பெருமானார் சொன்னது போல வழிபாடு நடத்தணும். இப்ப என்னன்னா 20 மணி நேரம் பூட்டியே கிடக்குது ஞான சபை. காலையில அரை மணி நேரம், சாயந்தரம் அரை மணி நேரம் தான் மற்ற நாட்கள் வந்து திறந்திருக்கும். அப்ப நீங்க சர்வதேச மையத்திலிருந்து ஆளை கூப்பிட்டு வந்துட்டு அந்த நேரத்தை மட்டும் தரிசனம் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க? அப்போ முதல்ல அதை ஒழுங்குபடுத்தணும். வழிபாடு முறை வள்ளல் பெருமானார் சொன்னது போல வழிபாடு முறையும் மாறும் அப்படின்னு வந்துருச்சுன்னா மாறணும். வள்ளல் பெருமானார் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு 2 கட்டுப்பாடு மட்டும் சொல்றேங்க. உள்ள கால் வைத்து நடக்கக்கூடாதுன்றாரு. 12 வயதுக்கு உட்பட்டவர்களும் 72 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே ஆண்கள் வந்து காலில் வத்திரம் துணி கட்டி கொண்டு முட்டிக்கால் இட்டு தான் உள்ளே செல்ல வேண்டும். வாயிற்படி அருகே இருந்து விளக்கு வைக்க வேண்டும். தூசு தட்டுவதற்கு 4 நாளைக்கு ஒரு முறை அனுமதி உண்டு. எழுதுறாரு இப்படியே. முட்டிக்கால் போட்டுதான் தூசு தட்டணும். ஏன் 12 வயதுக்கு உட்பட்டவங்க 72 வயதுக்கு மேற்பட்டவங்க சொல்றாருன்னா அடுத்த காரணம் சொல்றாரு. அந்த 12 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் 72 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நிலத்தின் மீது, இடத்தின் மீது பற்று, பொருளின் மீது பற்று, போகங்களின் மீது பற்று இருக்கக்கூடாதுன்றார். அப்ப இப்படிப்பட்ட தூய சிந்தனையோடைய ஆன்மாவோடைய தான் போய் பூசை பண்ணணுன்றார். 20 மணி நேரம் அங்க வந்து பூட்டி வச்சிருக்காங்க. அங்க பாலியல் இது நடக்குது, மது குடிக்கிறாங்க, அடிதடி நடக்குது பெருவெளியை சுத்தி. அதை முதல்ல பாதுகாக்கணுமா வேண்டாமா? அதை செய்வதற்கு என்ன செஞ்சிருக்காங்க? சரி, இறுதியா வந்து ஒரு கேள்வி, மாற்று வழி இதுக்கு என்ன? உங்களுக்கு சர்வதேச மையம் வேணும், அது எங்க வைக்கணும்? மாற்று நீங்க எதனா சொல்லியிருக்கீங்களா? ஐயா, இங்க வந்து வடலூர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் சொன்னது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்று வடலூருக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பே அந்த ஞான சபை தான். அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாற்று தொடர்புடைய இடம் தான் அது. ஞான சபையால் தான் அது வந்து மிகப்பெரியது. வள்ளல் பெருமானாருடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு, முன்கூறல் இருக்கு இல்லைங்களா, ஃபோர்டெல்லிங்னு சொல்லுவோம். அப்படி நிறைய சொன்னது வந்து வடலூர் கடலூராகவும் சொல்லியிருக்காரு. இங்கே வந்து வெளிநாட்டிலிருந்தும் உலக அளவிலிருந்தும் வரக்கூடிய அளவுக்கு பெரிய நகரமாக இது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இப்படி பல ப்ரெடிக்ஷன் சொன்னது வந்து அப்படியே 100% சரியாக வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் வீகன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைவம் சாப்பிடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து இப்போ அது பரவுதோ அந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இது இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீகான்னு சொல்லக்கூடிய புலால் உணவு உண்ணாத ஒரு வாழ்வியல் முறையை வந்து அவங்களுக்கு வள்ளலாறு புரியல, ஆனால் அதை நோக்கி போகிறாங்க. ஸோ நாளைக்கு அது அவங்களுக்கான இந்த ஆன்மீக தொடர்பு வரும்போது ஒட்டுமொத்த உலக அளவில் இருக்கக்கூடியவங்க இது லிங்க் ஆச்சு அப்படின்னா வள்ளல் பெருமானார் சொன்னதை போல உலகில் வந்து எந்த உயிரையும் துன்புறுத்தாத ஒரு உலகம் உருவாகும், சுத்த சன்மார்க்க உலகம், அதுதான் இறுதி உலகம், அப்படித்தான் உருவாக முடியும் சொல்லியிருக்காரு அவர். ஸோ இவ்வளவு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து உள்ளுக்குள்ள கட்டிட்டீங்க அப்படின்னா கூட்டம் குறையும்.
கூட்டம் வந்து போகாது, மக்கள் வந்து பக்கத்தில் நெருங்க முடியாது, இந்த சுற்றியும் இருக்கக்கூடியதை வந்து பார்க்க முடியாது, மக்கள் வந்து அந்த ஒளி வழிபாட்டை செய்ய முடியாமல் போயிடும். பெருவழி என்று சொன்ன வள்ளல் பெருமானாருடைய ஐயா தெளிவாக சொல்கிறேங்கய்யா. இந்த 130 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவாச்சாரியார் வந்து சிவலிங்கத்தை வச்சு பூசை பண்ணிட்டு இருந்தார். உருவ வழிபாடே கூடாதுன்னு சொல்ற இடத்துல அங்க வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு சந்துரு நினைக்கிற ஒரு ஜட்ஜு அவரு தான் வந்து நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு. எந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்குறாரு தெரியுங்களா? வள்ளல் பெருமானார் அவருடைய நூல்களில் சொல்லக்கூடியது, அவருடைய வாக்குறுதியில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எனவே நீங்க உருவ வழிபாடை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு பூசாரியை வைத்து பூசை செய்வது கூடாதுன்னு தீர்ப்பளிச்சு வெளியே அனுப்புறாங்க. அப்ப வள்ளல் பெருமானாருடைய இந்த எழுத்துக்களும் ஆவணங்களும் மட்டும்தான் அங்கே சத்திய ஞான சபை உள்ளிட்ட அத்தனைக்கும் வந்து அத்தாரிட்டி. சரி, சட்ட புத்தகம். அதை மீறி நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. வள்ளல் பெருமானார் பெருவெளின்றார். எள் விழுந்தால் எள் விழக்கூட இடம் இருக்காது. மாற்று திட்டம் மாற்று திட்டம் வந்து வடலூரை சுற்றி ஏராளமான இடங்கள் இருக்கு. சரிங்களா? ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. குறிப்பா நீங்க வந்து மேட்டுக்குப்பம்னு ஒரு இடம் இருக்கு, மருதூர் ஒரு இடம் இருக்கு. அதே போல இந்த நெய்வேலி சுரங்கத்துக்காக மூடப்பட்ட இடங்களே நிறைய இருக்கு. 100 இல்ல 1000 ஏக்கர் அங்க எடுக்கலாம் அரசாங்கம் நினைத்தால். அந்த இடத்துல கட்டுங்கன்னு சொல்றோம். ஒன்று. இரண்டாவது, அங்க இருக்கக்கூடியவங்களே சொன்னாங்க 106 ஏக்கர் ஐயாவுக்கு தானமாக கொடுக்கப்பட்டது. இப்ப சாலைக்கு தென்புறம் வந்து 60 ஏக்கர் இருக்கு. வடபுறம் வந்து 40 ஏக்கர் இன்னும் இருக்கா அதனுடைய இதுல. அதெல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்கு. அதை எடுப்பதுக்கு எவ்வளவு என்ன அரசாங்கம் நிறைய ஆக்கிரமிப்பு எடுக்கிறாங்க. அறநிலைத்துறை நம்ம அதான் சொல்ல வரோம், அறநிலைத்துறை ஆக்கிரமிப்பு எடுக்கிறாங்க. எனவே அந்த இடத்துல அதை எடுத்துட்டு அங்க 40 ஏக்கர்லயே அழகா கட்டலாம். ஸோ எடுத்த மாதிரி இன்டர்நேஷனல் சென்டர், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஞான சபை வழிபாட்டு மன்றம், எந்த இடையூறும் யாருக்கு இருக்காது. மக்கள் இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்க எந்த கோயில் வேணாலும் போய் பாருங்கயா, கோயிலுக்குள்ள கொண்டு போய் தங்குமிடுத்தி கட்டுறாங்க. இப்ப ஸ்பேஸ் இருக்கு, நீங்க இடம் இல்லைன்னா நீங்க நெருக்கி அடிச்சு கட்டிட்டோம். விவேகானந்தர் மையத்துக்கு போங்கயா, விவேகானந்தா கேந்திரான்னு இருக்கு இல்லைங்களா கன்னியாகுமரியில, எவ்வளவு பெரிய இடத்துல கட்டப்பட்டிருக்கு. எத்தனை லட்சம் பேர் உள்ள போகலாம். அவன் அன்னைக்கே கடற்கரை சுத்தி இடத்தை பிடித்து போட்டு அவ்வளவு அழகா வந்து பண்ணியிருக்காங்க. வள்ளல் பெருமானாருக்கு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு 1 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு அவரு. அப்ப அதுக்கு தானே ஸ்பேஸை விட்டுருக்காரு அவரு. அந்த ஸ்பேஸ்ல போய் ஏன் குறுக்கி கட்டுறீங்க? வெளியில கட்டுறதுக்கு இடம் இருக்கு. ரெண்டாவது, இன்டர்நேஷனல் மையத்தை நீங்க கடலூர்ல எங்க வேணாலும் வைக்கலாம். அங்கதான் கட்டணும்னு, வடலூர்ல தான் உள்ளே கட்டணும்னு அவசியம் இல்லை. எனவேங்கய்யா 100 கோடி இல்லைங்க, 1000 கோடி ரூபாய் செலவிலாவது நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. வள்ளல் பெருமானாருடைய எழுத்தாவணத்தின் அடிப்படையிலும் அவர் வந்து கூறிய உத்தரவின் அடிப்படையிலும் அங்க உள்ள வந்து பெருவெளியாகத்தான் வைத்திருக்க வேண்டும், சிறுவெளியாக ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அதனால வெளியில எங்கு வேண்டுமானாலும் கட்டுங்கள், அதற்கு எல்லா சன்மார்க்கர்களும் கொடுப்பாங்க. ரெண்டாவது, அதையும் அங்கேயும் அந்த சர்வதேச மையம் எப்படி இருக்க வேண்டும் என்பது இப்போதாவது தலைமைச் சங்கத்தை தவிர மீதம் உள்ள ஆயிரக்கணக்கான சங்கத்தினர் ஒவ்வொரு பிரதிநிதியாக கூப்பிட்டு கருத்து கேட்டு பண்ண சொல்றோம். ஏன்னா இது கருத்து கேட்கல, ஒற்றை தலைமைச் சங்கத்தையே 2500 சங்கங்களினுடைய கருத்தாக எடுத்துக்கொண்டு இத்தகைய முடிவு பண்ணிட்டாங்க. இது அரசாங்கத்தினுடைய தவறு அல்ல, இதை சரியாக எடுத்து சொல்ல வேண்டிய தலைமைச் சங்கம் உள்ளிட்ட அந்த நிர்வாகிகள் செய்த பிழை. தற்பொழுது அவங்க வந்து என்னன்னா ஒரு பிழை செய்து விட்டதாக நினைக்கிறாங்களான்னு தெரியல, இது எப்படி சரி செஞ்சா அரசு ஏதாவது சொல்லுமா நினைக்கிறாங்கன்னு தெரியல. இதை மனம் விட்டு பேசி, என்னென்னால் வள்ளல் பெருமானாருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்குமான இடம், அந்த இடத்தில் அவர்கள் உத்தரவுப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறதா சரி. இல்லை, இறுதியாக வந்து ஒரு கேள்வி சுருக்கமாக என்னன்னா, அந்த இடத்துல வந்து பெருவெளியில சில ஏற்பாடுகள்லாம் செய்யறதுக்குன்னு முனைந்தப்பெல்லாம் தீங்கு தான் வந்திருக்கு. ஆமா, அது வேணான்னு அவர் மறுக்கிறார். அதை தாண்டி வந்து ஒரு கொட்டாயெல்லாம் போட்டிருந்தப்ப அது வந்து எரிஞ்சி இருக்கு. ஆமாங்க, இப்படி நிறைய இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ அதை தாண்டி இதை அரசு செய்யும் போது சில சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது சாத்தியன்றீங்களா நீங்க? ஐயா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இது இந்த ஒரு இயற்கை உண்மைன்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன், சரிங்களா? இது நான் வந்து திட்டமிட்டு ஆரம்பிக்கல, உங்களுக்கு தெரியும், டிஎன்டிவி தமிழ் ஊடகம் ஒரு சேனல் தான் ஆரம்பிக்கிறேன். திடீர்னு எனக்கு ஒரு உந்துதல், அதிகாலை ஒரு 4:30 மணிக்கு ஒரு உந்துதல் எனக்கு மனசுக்குள்ள தோணுது, ஏன் வள்ளல் பெருமானாருக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தொடங்கினதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருவெளி தொடர்பான எதிர்ப்புகள் வருது, அங்கங்கிருந்து தொடர்புகள் வருது, காணொலிகள் நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம், அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது போகுது. இப்போ எல்லாமே இயல்பாகவே ஒன்றிணைறோம். இது வந்து யாரும் திட்டமிட்டெல்லாம் பண்ணல. ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு அன்றாட நிகழ்வுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரோ வந்து எங்களுக்கு வந்து கிளியர் கட்டா டைரக்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் டைரக்ஷன், இதை வந்து சொன்னா வந்து நம்ப கூட மாட்டாங்க. ரெண்டாவது, நான் அப்படி இல்லை வந்து கற்பனையில நான் பொதுவாக அந்த மாயைகள் மயக்கங்கள்லாம் விரும்புகிற ஆள் இல்லை. ஏன்னா ஒரு எம்ஏ ஃபிலாசபி அண்ட் ரிலிஜன் படிச்சு 32 ஆண்டுகளாக இந்த ஆன்மீகத்தை பற்றி மெய்யியலை பற்றி ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் எது வந்து கற்பனை எது நிஜம். ஸோ அவ்வளோ கிளியர் கட்டாக ஸ்கெட்ச் ஆகுது. உடனே அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏன் வள்ளல் பெருமாளுக்கு இவ்வளோ பவர் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து திமுக அரசு கனவுல போய் சொல்ல மாட்டாரா அப்படின்னு கேட்டவங்களும் என்கிட்ட இருக்காங்க. இதெல்லாம் அந்த தெளிவாக சொன்னது, தர்மசாலை சோறு திங்கிறது அவர் திங்கிறதுக்கு இல்லை, அவருக்கு பசியே கிடையாது.
அவருடைய சீடர் எழுதுறாரு, தொழுவூர் வேலாயுத முதலியார் அவரும் முதன்மை சீடர் சொல்றாரு, ஐயா 3 நாளைக்கு ஒரு கவளம் உண்பார்கள், கொஞ்சம் சர்க்கரை நீர் அருந்துவார்கள். அது மிடில் கடைசியில் சுத்தமா இல்லை, உணவும் இல்லை, தண்ணீரும் குடிக்கல, அவருக்கு மலமும் இல்லை, கழிவும் கிடையாது, வியர்வையும் கிடையாது. அந்த நிலைக்கு போயிட்டாரு அவரு. அவருக்கு எதுக்கு தர்மசாலை உணவு? அது மக்களுக்கு, ஏழை மக்களுக்காக. அது 700களில் பஞ்சம் வருது, 800களில் பஞ்சம் வருது. அதை எடுத்து வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு அன்றாடம் வந்து சோறு இல்லாமல் உறங்க போற இளையோரை கண்டு நான் வந்து வெம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு சோறு போடுறாரு அவர். அதன் பிறகு ஞான சபைங்கிறது அவருக்கு ஞானத்துக்கு இல்லை, அவர் ஞானத்தினுடைய உச்சத்தை அடைந்தவர் அவர். உலகத்தில் இதுவரை இதற்கு மேல் ஞானமே இல்லை, இதற்கு மேல் ஞானியும் இல்லைங்கிற நிலையை அவர் அடைஞ்சவர். அந்த ஞான சபை நமக்கானது. அப்போ இதை நம்ம தானே பாதுகாக்கணும். அப்போ இப்படிப்பட்ட இடத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு சன்மார்க்கரும் ஒவ்வொரு வள்ளலாரை பின்பற்றக்கூடியவங்களுக்கு இருக்கா இல்லையா? இது எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை உணர வேண்டும். இத்தனை ஆண்டு காலம் இந்த சன்மார்க்கர்கள் என்ற பெயரில் இவங்கெல்லாம் இருந்தாலும் கூட இவர்களுக்கு இன்னும் அறியாமையில தான் இருக்காங்க. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன். இல்லை, நான் இந்த அனுபவத்தை இந்த பெருவழி தொடர்பாக பார்க்கும் போதெல்லாம் வள்ளல் பெருமானார் இப்படி நூலில் சொல்லியிருக்காரு, இப்படி வழிபாடு சொல்லியிருக்காரு, ஒவ்வொன்றும் இவ்வளோ மிராக்கள் சொல்கிறார் அவர். இல்லை, மீறி இதெல்லாம் நடக்கும்போது இந்த அரசுக்கு கெடுதல் வருன்றீங்களா? ஐயா, அப்படி நான் வந்து நெகட்டிவாக தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. அதை நெகட்டிவாக நம்ம வந்து நேரடியாக சொல்லல, ஆனால் இதுவரை நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படி இருக்குது. இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சியை பற்றி சொல்கிறாருங்க அவர். வள்ளல் பெருமானார் சிறு வயதிலிருந்து யாரையுமே ஒழிகன்னே சொன்னது கிடையாது, எதையுமே யாரையுமே ஒழிகன்னு சொல்ல கிடையாது. சிறு வயதில் வந்து ஔவையார் பாட்டை பாடுறாங்க இவர் போன பள்ளிக்கூடத்தில், பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் வேண்டாம்ங்கிறது. இவர் வந்து போய் பாட, ஏன் வேண்டாம் நெகட்டிவாக சொல்கிறீங்க, ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதார் உறவு பேசுவோர் உறவு தம் கலவாமை வேண்டும் வேண்டும் பாடுறாரு அவர். வாழ்நாள் முழுவதும் பாசிட்டிவாகவே பேசிட்டு இருந்தவர். கருணையிலா ஆட்சி கடுகி ஒழிகவே அப்படின்றாரு, நன்மார்க்கர்கள் ஆழ்க அப்படிங்கிறாரு. அப்போ வாழ்க்கையில் ஒழிகன்னு சொல்றது பிரிட்டிஷ் பீரியட்ல கரெக்டாக 70வது ஆண்டில் பிரிட்டிஷ் உலகம் முழுவதுமே அழிஞ்சிருச்சு. இது ஒன்று எடுத்துக்காட்டு இது சொல்கிறேன். அதன் பிறகு வள்ளல் பெருமானாரை வந்து நிறைய பேர் செத்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு நெகட்டிவாக பேசினவங்க, அவர்களுடைய இதுவுமே வந்து முடிவுகள் அசாதாரணமாக இருந்திருக்கு. இது மிரட்டுறதுக்காக சொல்லலை. அதன் பிறகு இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இதை செய்வது எல்லாமே வள்ளல் பெருமானாருடைய அந்த அருளாலும் அவருடைய அழுத்தங்களால் தான் நடக்குது அப்படிங்கிறத நான் உணர்றேன். வடலூர் வள்ளலார் பெருமகனுடைய அந்த இடம் பெருவெளியை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய அரசியலை வந்து விரிவாக பேசியிருக்கீங்க. நன்றி, வணக்கம். நன்றி.